ஆனால் நீங்கள் ஒரு டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு நான் பே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணுவேன், நீங்கள் ரேட் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்படியா, சரி, இந்த ஹோட்டல் இப்போதைக்கு 2 கோடி போகும். ஏன் சுரேஷ்னா, முதலாளி 2 கோடிலாம் இல்லை, 3 கோடிக்கு மேலே போகும். இடமே நமக்கு 1.5 கோடிக்கு மேலே வரும். அப்புறம் பில்டிங்கு அப்படின்னு எடுத்து கொடுத்தான். கணேஷில், அட பாவி அண்ணா, அந்த அக்கா அந்த ஹோட்டலை வாங்குறதே தடுத்து விட்ருவோம் போல இருக்கே அப்படின்னு அப்படி பார்த்தா. முதலாளி, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களால் ஹோட்டலை ரன் பண்ண முடியலன்னு தானே சொன்னீங்க. அதனால் அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கூட காசு வாங்கிக்கலாம், பார்த்து சொல்லுங்கள். டேய் பேசாமல் இருடா, பெரிய மனுஷன் மாதிரி குறுக்கு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னாரு. மதுராவை எப்படியாவது அந்த ஹோட்டலில் வாங்க வச்சிடணுன்னு கணேஷ்க்கு ரொம்ப ஒரு ஆசையோடு நின்றுட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு மதுராவை ரொம்ப பிடிச்சிருந்தது. மதுராவுடைய அந்த அமைதியான தோற்றம், அவள் அன்பாக பேசுகிறது, அவளை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அமைதியானவன், நல்லவன்றது புரிஞ்சிருச்சு. மதுரை நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு ஏக்கத்துலேயே அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இருந்தான். ராஜகோபாலுக்கு கணேஷோடைய எண்ணம் புரிஞ்சிருச்சு. அவன் மதுராவை நம்புகிறான், அதனால தான் இப்படி பறிஞ்சு பேசிட்டு வரான்னு மனசில் புரிஞ்சுக்கிட்டாரு. மதுராவை பார்க்கும்போது நல்ல பொண்ணாக தான் தெரிகிறா, ஆனால் இவ்வளோ அமௌண்ட் அவள் எப்படி பே பண்ணுவா? கழுத்தில் எல்லாம் நல்ல வைர நகையாக போட்டிருக்கா, ஒன்றும் புரியல. சரி, எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு, சரிம்மா 2 கோடி ஃபைனலாக 2 கோடி உனக்கு கொடுக்குறேன், ஆனால் ஃபஸ்ட்டு 1 கோடி நீ என்கிட்ட பே பண்ணிடணும் அப்படின்னாரு. அப்படின்ட்டு கணேஷில், முதலாளி எவ்வளோண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்க முதலாளி. நான், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னா. சுரேஷ் அப்படியே ஷாக்காக பார்த்தான், எப்படி கொடுப்பா இவ அப்படின்னு. பாபு முதலாளி ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம் முதலாளி. டேய், இங்கே நான் முதலாளி இல்லை நீங்கள் முதலாளியடா, ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லிகிட்ருக்கீங்க. சார், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார், எனக்கு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன். எப்படிம்மா கொடுப்பேன் நீ அப்படின்னு கேட்டார். இல்லை, எங்கள் சொத்து கொஞ்சம் இருந்தது, அது நான் அப்பாவே உயிரோடு இருக்கும்போதே சேல் பண்ணிவிட்டு என் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருந்தாரு. அதுலேருந்து உங்களுக்கு நான் ஒன்று ஃபஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்றேன், அடுத்து எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுங்க, அடுத்த பேமெண்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா. அது கூட நல்ல யோசனையாக தான் இருந்தது. சரிம்மா அப்படின்னார். சரி, நான் உங்கள் ஹோட்டலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா. சுரேஷ், ஹோட்டலை சுற்றி காட்டு அப்படின்னார். சுரேஷ் கூட்டிகிட்டு வந்தான். அது பெரிய அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் கார் வரும்,